வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இது ஒரு சாதனையாளர்களுக்கான பதிவு. நம்ம மேட்ரிமோனியலுக்கு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க மேடம், நான் எதையாவது சாதிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்கிட்ட சில திறமையெல்லாம் இருக்குது, ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல, சோம்பேறித்தனமாக இருக்கேன். இதை பற்றி நீங்கள் ஏதாவது, சோம்பேறித்தனத்தை எப்படி போக்குறது, என்னை எப்படி லைஃப்பில் சாதிக்கிறது, இதை பற்றி ஒரு பதிவு ஒன்று போடுங்க அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான பதிவு இது. நம்ம எல்லாருமே ஒரு திறமை உள்ளவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம். அடுத்தடுத்து ஏதாவது நம்ம செய்யணும், சாதிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எப்போ நினைக்கிறோன்னா, நம்ம படுத்த உடனே தூங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னால், இன்றைக்கி நாளெல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு, எதுவுமே ஒன்றும் பண்ணலை அப்படின்னு நினச்சிக்கிட்டே தூங்குகிறோம். அது மாதிரி எந்திரிக்கிறப்பயே ஒரே ஒரு சோம்பேறித்தனம் ஒரு மனசில் இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நல்ல திறமை உள்ளவங்க, வாழ்க்கையில் முன்னேற துடிக்கிறவங்க, சோம்பேறித்தனத்தை போக்குறதுக்கு என்ன செய்யலாம்? அதாவது இது ஒரு 6 பாயிண்ட் இருக்குது. இதை நீங்கள் கடைப்பிடிச்சாலே போதும், நம்ம நிச்சயமாக வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவீங்க. என்னென்னா, முதல்ல மோட்டிவேஷன். நமக்குள்ளே என்ன திறமை இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கணும். அதாவது அந்த திறமை நமக்கு என்ன ஆர்வம் இருக்கோ, என்ன அந்த ஆர்வத்தை நம்ம மனசில் நமக்கு எந்த ஒரு துறையில் ஆர்வம் இருக்கோ அதில் தான் நம்ம சாதிக்க முடியும். அதனால் நமக்குள்ள இந்த என்ன மோட்டிவேஷன் இருக்குது அதை நம்ம கண்டுபிடிக்கணும். சில பேருக்கு நல்ல பாடணும்னு ஆசை இருக்கும், நல்ல குரல் வளம் இருக்கும். சில பேருக்கு நல்ல ஓவியம் வரைகிற திறமை இருக்கும். சில பேர் ஐடி ஃபீல்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் சில புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கணும், ஒரு ஆப் கண்டுபிடிக்கணும், இப்படியெல்லாம் சில ஆர்வம் இருக்கும். என்ன, அவங்கெல்லாம் அதை ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு நம்ம அதில் எப்படி நம்ம சாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கணும். நமக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் இருந்தாலே நம்மளை தூங்க விடாது. என்ன, அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி, என்ன, நமக்குள்ளே ஒரு மோட்டிவேஷன் இருந்தால் நமக்கு நிச்சயமாக உறக்கம் இருக்காது. என்ன, அதனால் அதை தேடி கண்டுபிடிக்கணும். அதை நம்ம சாதிக்கிறதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னென்னா, சாதிக்கிறதுக்கு நமக்கு என்வைரான்மெண்ட் எப்படி இருக்குது அதை பார்க்கணும். அடுத்து, அதாவது நமக்குள்ளே உள்ள திறமையை கண்டுபிடிச்சிட்டிங்க. அதாவது என்னென்னா, ஒரு இசைத்துறையில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரமாவது அதுக்கு ஒதுக்கணும். ஒரு எழுத்துத்துறையாகட்டும், இல்லை வேறு ஏதாச்சும் என்ன ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும். இப்படி உள்ளவங்க இல்லை படிப்பில் நம்ம ஃபஸ்ட்டு மார்க்கை பிடிச்சிடணும் அப்படிங்கிறவங்க குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் முழுசாக ஒதுக்கணும். அப்போ நம்ம முழுசாக ஒதுக்கணுன்னா என்ன, பக்கத்தில் நம்ம செல்ஃபோனை வச்சுக்கிட்டு டக்குன்னு யாராவது ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டா உடனே எடுத்து அவங்கள்ட்ட ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் அரட்டை அடிக்கிறது, அதெல்லாம் செய்யாமல் நம்ம அந்த வேலையில் ஈடுபடுறப்ப செல்ஃபோனை பக்கத்து ரூமில் தள்ளி வச்சுட்டு இல்லை சைலன்ஸ் மோடில் போட்டுட்டு அந்த வேலையில் முழுசாக ஈடுபடணும். அதாவது ஒரு 2 மணி நேரத்தை முழுமையாக ஒதுக்கணும். என்ன, அப்போ முழுமையாக ஒதுக்கணுன்னா அதுவே ஒரு தியானம் மாதிரி. அந்த வேலையில் முழுக்க நம்ம ஈடுபட்டோன்னா நமக்கு மனசில் நம்ம மூளையில் புது புது ஐடியாஸ் நல்லா வரும். அந்த நேரத்தை நம்ம கரெக்டாக அதே ஒரே இதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம செலவழிக்கணும். 3வது லிஸ்ட்டு, டு டூ லிஸ்ட், அது போட்டுக்கணும். சில பேர் நான் இன்றைக்கி இதெல்லாம் செய்யணும்னு டு டூ லிஸ்ட்டு போடுவாங்க, ஆனால் அது எனக்கு சரிப்பட்டு வராது, நான் அது போட்ட அன்றைக்கி தான் நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன் அப்படிம்பாங்க. அது எப்படி போடணும்னா, ஒரு நாளைக்கு ஒரு 10 வேலை செய்யணும்னு லிஸ்ட்டு போடக்கூடாது. நம்மளால் நிச்சயமாக செய்ய முடியாது.
அதனால் ரொம்ப போனால் ஒரு 3லேருந்து 5 வேலை வரைக்கும் நம்ம எழுதிக்கலாம். இது இன்றைக்கி செய்யணும் அப்படின்னு அன்னன்னைக்கு காலையில் ஒரு 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த 3 வேலையை மட்டும் எதை முதல்ல செய்யணும், இதை அடுத்து செய்யணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கலாம். எப்போ வந்து அந்த லிஸ்ட்டு படி நடக்க முடியாமல் போகுதுன்னா, நிறைய வேலை இருக்குது அப்படின்னு ஒரு 10-15 லிஸ்ட்டு போடுறப்ப மலைச்சு போய் ஒன்று கூட செய்ய மாட்டோம். இன்னொருத்தவங்க என்ன எதனால் செய்ய மாட்டாங்கன்னா, அவங்களுக்கு இன்றைக்கி எந்த வேலையும் நம்ம செய்ய வேண்டாம், நம்ம பேசாமல் அப்படியே டிவி பார்த்துட்டு உட்காந்துருப்போம் அப்படின்னு நினச்சவங்களும் எதுவும் செய்ய மாட்டாங்க. அது மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ஒரு நாளைக்கு 3 to 5 வேலை எழுதி வச்சு லிஸ்ட்டு போட்டு நைட் அதை முடித்த உடனே அதுக்கு ஒரு டிக் போட்டுக்கணும். நம்மளை நாமே பாராட்டிக்கணும். ஆஹா நல்லா முடிச்சிட்டோம் அப்படின்னு நமக்கு நாமே கிளாப் பண்ணிக்கணும். நமக்கு நாமே ஒரு கிஃப்ட் கூட கொடுத்துக்கலாம். அடுத்து ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணுன்னு வைங்க, இல்லை ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு ஐடியா வச்சுருந்தீங்கன்னு வைங்களேன், அதுக்கு டெட்லைன் வச்சுக்கணும். இந்த தேதிக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு. அதாவது இந்த மந்த் எண்டுக்குள்ளே இதை செய்யணும், இந்த 15 நாளைக்குள்ளே இதை முடிக்கணும் அப்படின்னு ஒரு டெட்லைன் வச்சுக்கிட்டால் தான் நம்மளால் முடிக்க முடியும். இதை வந்து மெதுவாக செய்வோம் அப்படின்னா அது அப்படியே செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஒரு எய்ம் இல்லாமல். அது மாதிரி பெரிய பெரிய எய்ம் லைஃப்பில் வச்சுருந்தேன். நம்ம வீடு வாங்குறத இந்த வருஷத்துக்குள்ளே முடிக்கணும், இந்த இடம் வாங்குறத இந்த ஒரு 20 நாளையில் பார்க்கணும், அப்படி ஏதாவது ஒரு பெரிய ஒரு எய்ம் வந்து ஒரு டெட்லைன் வச்சுக்கிட்டு நம்ம வந்து செய்யணும். அப்போ தான் வந்து கரெக்டாக அந்த டேட்டுக்குள்ளே நம்மளால் செய்ய முடியும். அடுத்து நம்ம வந்து எந்த ஒரு ஒர்க்கை நல்லா செய்யணுன்னாலும் நமக்கு உடல் சோர்வு இல்லாமல் இருக்கணும் இல்லையா? உடல் சோர்வு இருந்ததுனாலே வந்து மனசோர்வு வந்து அப்படியே உட்காந்துருவோம். இதுக்கு உடல் சோர்வு இல்லாமல் இருக்கிறதுக்கு தினம் எக்ஸசைஸ் இந்த மாதிரிலாம் நம்ம ரெகுலர் பண்ணிக்கணும். வாக்கிங், எக்ஸசைஸ், இல்லை சைக்கிளிங், இது ஏதாவது வந்து நம்ம நடைமுறைப்படுத்தணும். ஒரு நாளைக்கு செஞ்சுட்டு 4 நாளைக்கு செய்யாமல் இருக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் தினம் நம்ம செய்ய ஆரம்பித்தா ஒரு 48 நாள் செஞ்சீங்கனால அது ஒரு மாதிரி பழக்கம் ஆயிடும் உங்களுக்கு. அப்புறம் உங்களால் செய்யாமல் தான் இருக்க முடியாது. அதனால் அந்த நல்ல பழக்கங்களை வந்து அந்த மாதிரி நம்ம வந்து டெய்லி கடைப்பிடிக்க ஆரம்பிக்கணும். அப்புறம் ஒரு வேலையை செய்ய உட்காருங்கன்னு வைங்களேன், அந்த நேரம் வந்து ட்ரெஸ் எப்படின்னா, ரொம்ப ஆடம்பரமான உடை அணிஞ்சிக்கிட்டு ஒரு ஒர்க்கை நம்ம செய்யணுன்னா நம்ம உடையில் தான் நமக்கு கவனம் இருக்கும். கண்ணாடி 2 தடவை பார்ப்போம், என்ன நம்ம கவனம் வந்து செதறி போகும். அப்படியெல்லாம் இல்லாமல் அதே சமயத்தில் ரொம்ப ஃபிட்டான இறுக்கமான ஒரு உடை அணிஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், அதுவும் உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதாவது நல்ல கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த வேலையில் நம்ம ஈடுபடணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கவனம் எடுத்துக்கணும். அடுத்து நல்ல ஹேபிட்ஸு, அதாவது குறிப்பாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க அதிகாலையில் எந்திரிக்கிறத வந்து நடைமுறைப்படுத்தணும். அதிகாலையில் எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி பாருங்கள். அதாவது யாரும் ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு உடனே படுக்கையில் படுத்து தூங்க மாட்டாங்க. அதனால் நீங்களே வந்து அதிகாலையில் எந்திரிச்சு நல்ல ஜில்லுன்னு தண்ணியில் குளிச்சுட்டு நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்குள்ளே ஒரு உத்வேகம் வரும், என்ன செய்யலாம் அடுத்து அப்படின்னு தோணும். அந்த மாதிரி நமக்கு நாமே நல்ல சுறுசுறுப்பாக்கிக்கணும். நம்ம சுறுசுறுப்பாக இருந்தோன்னா தான் வாழ்க்கையில் சாதிக்க முடியும். சோம்பேறித்தனமாக படுத்து கிடந்தவங்க யாருமே சாதிச்சதா சரித்திரம் இல்லை. அதனால் இன்னையிலேருந்தே நீங்கள் வந்து சுறுசுறுப்பில் ஒரு தேனி மாதிரி இருங்க. வாழ்க்கையில் வெற்றிப்படியெல்லாம் ஏறி சாதனை கொடியை நாட்டிடுவீங்க. ஆல் த பெஸ்ட். வாழ்த்துக்கள்.